Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த கிரீடத்தை நான் திருடியே ஆகணும். இத நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். பாஸ், அவங்க கூட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து நாம தப்பிச்சு போயிடலாம். தப்பிச்சு ஓடுறதுல தான் நாம எக்ஸ்பர்ட் ஆச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதனாலதான் இந்த கெட்டப்போட நாங்க போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க என் திறமையே. பிரமாதம் பாஸ், பிரமாதம், அற்புதம். நீங்க சும்மா கலக்கிட்டீங்க. பாக்குறதுக்கு அப்படியே மோட்டு மாதிரியே இருக்கீங்க. பாருங்க, ஜானோட கிரிமினல் மூளையில புயல் போன்ற ஐடியா கலக்க போறது. அவருதான் அந்த ராஜா. போடுங்க போடுங்க, அப்படிதான். நல்லா போடுங்க. இப்ப நான் புர்புரி நகரத்தை விட்டு போறேன். இன்னொரு தடவை உங்களை இந்த புர்புரி நகரத்துல பார்த்து ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன யாருன்றா நினைச்சீங்க? அடிக்கிற அடியில போன ஜென்ம ஞாபகத்துக்கு வந்துரும். அவன் யாருன்னு தெரியல. வாங்க இப்ப போய் நகரத்தை சுத்தி பார்க்கலாம். நம்ம ஃபேக்டரி கிட்ட நல்ல இடம் கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இங்க ருசியான சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு. இங்க போய் நம்ம சாப்பிட்டு போகலாம். வண்டி வந்துடுச்சு. மகாராஜா, இங்க சமோசா ரொம்ப ருசியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடடே, மகாராஜா வண்டி வந்து நிக்குது. சைனா ராஜா இங்க வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அங்க பாத்தியா, அவர் காட்ஸோட இங்க தான் வந்து நிக்கிறாரு. அடடடே. வாங்க மகாராஜா, வாங்க. நீங்க என் கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உட்காருங்க ராஜா. இங்க பாருங்க, எங்க ராஜாவுக்கு சமோசா கொடுங்க. இதோ சூடா எடுத்துட்டு வரேன். சமோசா. யோ, என் நண்பனை எதுக்கு அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கிற? எதெல்லாம் தான் செலுத்தி வச்சுவீங்க? போதும், நிறுத்துங்க. அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம பங்கு முடிஞ்சிடுச்சு. இனிமேல் போலீஸ் வந்து அவங்க வேலையை பாத்துக்குவாங்க. இந்த மோட்டு பத்துல அப்படி என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியலைங்க. அவங்க ஆளுங்க இவங்களை போட்டு இப்படி துவைச்சு காய போட்டு போறாங்க. சொல்லிட்டு போயா, எதுக்காக ஏன்பா மோட்டு பத்தலோ, அவங்க கிட்ட என்ன உங்க வேலையை காட்டுனீங்க? கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ நீங்க மோதி இருக்கீங்க. மோட்டோ, நீ நிச்சயமா ஏதோ ஏடா கூடமா பண்ணி இருக்க. இல்லனா இத்தனை பேர் ரோட்ல போறாங்களே, உன்னை மட்டும் எதுக்கு விழுக்குறாங்க? என்ன பண்ண சொல்லு. உன்னால எனக்கும் என்ன எது தெரியாம என்ன போட்டு அடிப்பிட்டு எடுத்துட்டாங்கடா. வாடா, இத பத்தி நம்ம சிங்கம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆகணும். ஏமா எஸ் மகாராஜா, நான் இப்பவே பாக்குறேன். எஸ் உடனே பாக்குறேன். அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தூக்கி போடுறேன். அதை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். சிங்கம் அவரோட வாக்கு என்னைக்குமே தவறதில்லை. மாட்டாரு 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 மறக்க மாட்டாரு. எஸ். ஐயோ மோட்டு,
இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீ வெக்கப்படணும். புர்புரி நகருக்கு வந்த விருந்தாளிங்க கூட நீ இப்படியா பண்ணுவ? சிங்கம் சார் அத முதல்ல சொல்லுங்க சார். நான் என்ன சார் பண்ணேன்? ஐயோமா மோட்டு, சொன்னா கேளு, ஓடாத, நான் உன்னை விட மாட்டேன். நில்லு. போலீஸ் ஆபீசருக்கு நல்லது இல்ல. இங்க பாத்தியா, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஐயோ, உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு நல்ல ஆபீசருக்கு இதெல்லாம் அழகு இல்ல. ஓட விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? சிங்கம் சார் நீங்களாவது சொல்லுங்க சார். அவங்க எதுக்கு சார் என்ன அடிச்சாங்க? ஒவ்வொரு அடியும் சாப்பாடி. நானு அந்த ராஜாவை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன். எதுக்காக திருடினாங்க நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில போடுறேன். சார் நான் நேரம் மேற்கிட்டே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். எதுக்கு சார் சும்மா என்னைய டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே, நானே சொல்றேன். இதுதான் நடந்துச்சுன்னு ராஜா என்கிட்ட சொன்னாரு. ஒடியா நேரா ராஜகிட்டே போவோம். நான் என்ன தப்பு பண்ண நேரடியா அவர்கிட்டே போய் கேட்போம். வா போலாம். ராஜா சார் இவங்க 2 பேரும் திருடங்களை பிடிச்சு கொடுப்பாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். ஆமா, இவன் திருடனா இருக்க முடியாது. கண்டிப்பா இவன் மாஸ்க போட்டுக்கிட்டு யாரோ அதை திருடிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்றேன். மாஸ்க் 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 மாஸ்க். அப்படின்னா அந்த திருடனை பிடிக்க வேண்டியது உங்க கடமை. ஆனா எப்படி அவனை பிடிப்பீங்க? பத்துலு வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு யோசிச்சு சொல்லுடா. ஐடியா. ராஜா அவர்களே, உங்களோட இந்த புர்புரி நகர் அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு இந்த புர்புரி நகர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு இங்க ஒரு ஆளை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப தைரியசாலி. எனக்கு அப்படி ஒரு தைரியசாலி தான் என்னோட ராணுவத்துக்கு வேணும். அவர் மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா அவருக்கு மாசம் 1 கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுத்து என்னோட ராணுவத்துல சேர்த்துக்குவேன். அதோட தங்கமும் வைரமும் கூட பரிசா தருவேன். யார் அது? இவர்தான் அது. அது நானே தான். என்ன பாஸ், நீங்க எத்தனை தடவை தான் பறந்து கீழே விழுவீங்க? பாஸ் மண்டையில தேங்காய் விழுந்துருச்சு. சீக்கிரமா அவரை கூட்டிட்டு போய் இவரை வச்சு நம்ம பரிசு வாங்கிடலாம். மகாராஜா, நான் தான் அந்த தைரியசாலி. உங்க வைரத்தை ஆட்டைய போறதுக்கு ட்ரை பண்ணது நானே தான். ஓஹோ, அப்படின்னா அது நீதானே? Yes, sir. அப்படின்னா உன்னோட உண்மையான முகத்தை எனக்கு காட்டு. என்ன மகாராஜா, உண்மையான முகம்னா என்ன அர்த்தம்? இதான் என் உண்மையான முகம். இந்த முகத்தோட ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்க. அடடா, இப்ப இங்க 2 பேரா நிக்கிறீங்களே, இதுல யாருக்கு நான் பரிசு தரணும்? உங்க வைரத்தை திருடுறதுக்கு வந்தது நான் தாங்க. இல்ல, வைரத்தை திருடுறதுக்கு நான் தான் வந்தேன். சரி, 2 பேரும் சண்டையை போடுங்க. யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சேலரிய கொடுத்து என்னோட ராணுவத்துல சேர்த்துக்கிறேன். போதும், நிறுத்து. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன நீங்க சிக்க வச்சிட்டீங்க, சதி பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்க. ஒரு அப்பாவி திருடனை இப்படி முட்டாளாக்கிட்டீங்களே. நீங்க ஜென்டில்மேனா இருந்துகிட்டு ஒரு திருடனை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீங்க செஞ்சது தப்பு. பாருங்க, நல்லா பாருங்க. நான் எந்த வேலை செஞ்சாலும் அத மோட்டு பத்துல
அவங்களும் கெடுத்துறாங்களே, என்ன பண்றது? நான் ஒரு அப்பாவியா இருக்கேனே. திருட்டு தொழில் பண்ணி 2 வேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.